ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக்ஸ் டு பிரியா ஸ்டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப், நியூலி மாம்ஸ் எல்லாம் நியூலி மேரிடா இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பட்ஜெட் லவர்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தெல்லாம் போகாது. அதுதான் என்னோட மந்த்லி க்ராசரி ஷாப்பிங் அண்ட் கம்ப்ளீட் கிச்சன் ரீஸ்டாக்கிங் ரொட்டீன் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ஒர்க்கிங் உமனாக இருந்துட்டு மாதம் பிறந்ததும் க்ராசரி செலவுகளை எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணணும், நம்ம பட்ஜெட் ஷெட்யூல்குள்ளே எப்படி ஸ்டோரேஜ் பாக்ஸை ரீஃபில் பண்ணணும்னு கம்ப்ளீட் ட்ராக்கிங் இன்றைக்கி லைவாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒரு 13 மினிட்ஸ்க்கு உங்கள் கிச்சன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கைடாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இந்த வீடியோவை அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம க்ராசரி ஷாப்பிங்க்கு ஃபஸ்ட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சிஸ்டம் மேட்ரிக்ஸு த இன்வென்டரி செக் தான். ரொம்ப பேர் பண்ணுற தப்பு கிச்சனில் அடுத்த மாதத்துக்கு என்ன ப்ராடக்ட் பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்காம டேரெக்டாக ஷாப்பிங்க்கு போய் டப்பா ஐட்டம்ஸ் திரும்ப திரும்ப பை பண்ணுறது தான். அதனால் நான் எம்டி பாக்ஸஸ் இருக்கா, எதெல்லாம் எம்டியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இந்த மந்த்துக்கு ஸ்ட்ரிக்டாக என்ன தேவையோ அதை மட்டும் லிஸ்ட் எழுதிடுவேன். ரைஸ் குவான்டிட்டிஸ், பருப்பு வெரைட்டிஸ், ஆயில் ட்ராக்கிங்னு ஒரு க்ளீன் ஷெட்யூல் போட்டு வச்சுப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது இதனால் அன்னெசரியான ஸ்பெண்டிங்ஸை ஆட்டோமேட்டிக்காக சொல்லலாம். ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நியூலி மாம்ஸாக இருக்கீங்களா, நியூலி மேரிடாக இருக்கீங்க, தனியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வீட்டில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங்க்கு போங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு எழுதணும். லிஸ்ட்டெல்லாம் எழுதிட்டு அந்த லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது இல்லைன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஷாப்பிங்க்கே போகணும். நான் இந்த மந்தோட லிஸ்ட்டை ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். நான் லாஸ்ட் மந்த் வாங்கின டிமார்ட்லேருந்து வாங்கின நிறைய க்ராசரிஸ் உள்ளே அப்படியே இருந்துச்சு. கொஞ்சம் கூட அதை பிரிக்கவே இல்லை. ஸோ புதுசாக அப்படியே இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பைரி டேட் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். இந்த மந்த் டிமார்ட் வரைக்கும் போகல. எனக்கு ஃபுல்லாக பயங்கரமாக தலைவலி இருந்ததுனால டிமார்ட் பக்கமே நான் போகல. அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தால் மறுபடியும் தலைவலி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இங்கே கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டேன் நான். ரேட் எனக்கு கேட்டால் டிமார்ட்டில் கம்மியாக அங்கே கம்மியான்னு எனக்கு கேட்டிங்கன்னா டிமார்ட்டில் தான் கம்மி எல்லாமே. இன்னும் அந்த டிட்டர்ஜென்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் டிமார்ட்டில் தான். அது கூட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப கம்மி தான். பட் இங்கேருந்து அவ்வளோ தூரம் பெட்ரோல் போடுற காஸ்ட்டை நம்ம இது கூட கம்பேர் பண்ணால் அப்படியே சேவ் பண்ண கணக்கு தான் ரெண்டுமே. இப்போ தானே ஒரு செலவு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, தயவுசெய்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து டிமார்ட்லதுக்கே போகலாம். நம்ம ரொம்ப தூரம் போன மாதிரியும் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியும் இருக்குல்ல, இவனுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஆஷாக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாரு. இதோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. என்ன பிராண்ட் ஐட்டம்ஸ் என்ன காஸ்ட்டுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் அன்பாலிஷ்டு ஆர்கானிக் டால் வெரைட்டிஸ் தான் சூஸ் பண்ணுவேன். அது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஸ்பைசஸ் மேட்ரிக்ஸ்னு வரும்போது ரொம்ப சின்னதான பேக்கெட்ஸ் தான் வாங்குவேனே நான். ஒரு 50 கிராம்ஸ் இல்லை 100 கிராம்ஸ் மட்டும் தான் வாங்குவேன். ரொம்ப பெரிய பேக்கெட்ஸ்லாம் வாங்க மாட்டேன். ஏன்னா எனக்கே அந்தளவுக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சமாக தான் வாங்குவேன். இதுவே அதில் மிளகாத்தூள், தனியாத்தூள் இது மட்டுமே தான் பெரிய பேக்கெட்ஸே வாங்குவேன் நான். முன்னெல்லாம் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் வீட்லேயே அரைச்சிப்பேன். வாங்கிட்டு காஞ்ச மிளகா, தனியாலாம் வாங்கிட்டு வீட்டில் வெயிலில் காய வச்சு கொண்டு போய் மிஷினில் அரைச்சி கொண்டு போட்டு வச்சுப்பேன். பட் இப்போல்லாம் அதை நிறுத்திட்டோம். என் மாமியார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏமா அவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க, விட்டுருங்க அப்படியே வாங்கிக்கோங்க ரெடிமேடாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஆச்சிலே வாங்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாத்தையுமே. பட் இந்த காஞ்ச மிளகா இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் நிறையவே வாங்கி வச்சுக்கிறது, நல்லா ஒரு 2-3 மாதத்துக்கு வர மாதிரி ஒரு பல்காக கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது. அதெல்லாம் அதே மாதிரி நீங்கள் பல்க் பேக்கெட்ஸ் வாங்கினீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப ரெடியூஸும் ஆகும். இந்த மாதிரி இருக்க பேக்டு ஐட்டம்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம் ஸ்டோரேஜ் பாக்ஸில். பட் இந்த வேர்க்கடலை, கடலை மாவு இந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் எப்போவுமே மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜு தான். இப்போ மந்த்லி எங்களுக்கு வேர்க்கடலை எவ்வளோ வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா 1 kg வாங்குவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் கலக்காய் சட்னி சாப்பிட்றது ரொம்ப அதிகம். மோஸ்ட்லி இட்லி செய்கிறேன் அப்படின்னாவே கலக்காய் சட்னி மட்டும்தான் இருக்கும் வீட்டில். வேறு எதனா செஞ்சு வச்சுலாம் சாப்பிடவே மாட்டாங்க யாருமே. அதனால் வாங்கிட்டு அந்த 1 kgல 1/2 kg மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிச்சிருக்க அந்த 1/2 kg கடாயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு கவரில் போட்டு கட்டி ஃப்ரிட்ஜிலே வச்சிடுவேன். தேவைப்படும் போது அதை எடுத்துப்பேன். கடலை மாவும் அவ்வளோதான். இதெல்லாம் வெளியே வச்சாக்கா எறும்பு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வச்சிடுறது. அதே மாதிரி நட்ஸும் அவ்வளோதான். நட்ஸும் வெளியே வச்சாலும் எறும்பு பிடிக்குது. ஸோ அதையும் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சிடுறது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எறும்பு பிடிக்குதோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக வச்சுக்கலாம், வைக்க முடியுன்றது. அண்ட் அதே மாதிரி மந்த்லி க்ராசரியில் இந்த சீரக சம்பா ரைஸ் ரேட் ஏறினதுனால அது அவ்வளோ வாங்குறதில்ல. அதுக்கு பதிலாக
புல்லட் ரைஸ் தான் வாங்கிடுறது. அதை வந்து மந்த்லி ஒரு 5 கேஜி வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு தனியாக வச்சிருந்தது. இந்த புளியும் அவ்வளோதான் எனக்கு அவ்வளோவா தேவைப்படுறதில்ல. இந்த மந்த்து தான் இவ்வளோ வாங்கியிருக்கேனே, இதுக்கு மேலே கொஞ்சமாக தான் வாங்குவேன் நான். ஒரு மாதத்துக்கு எனக்கு ஒரு 100 கிராம் தான் செலவே ஆகுது இந்த புளியில் எனக்கு. ஏன்னா ரசம் டெய்லியும் கொஞ்சமாக, சாம்பாருக்கு இவ்வளோ தான். நான் மோஸ்ட்லி மீன் குழம்பு வச்சா மட்டும்தான் காலியாகும் புளி எனக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வாங்குறதில்ல. பட் இந்த வாட்டி வந்து மீன் குழம்பு வச்சு காலி ஆயிடுச்சு. ஸோ அதனாலே வாங்கிட்டேன் நான். இப்போ நான் வாங்கியிருக்க இந்த புளியே எனக்கு 2 மாதத்துக்கு தேரும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு நான் புளி வாங்குற வேலையே இருக்காது எனக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியே வீட்டிலே ரெடி பண்ண ஹெல்த் மிக்ஸோட ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் எதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுதோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் நிறைய வாங்கிக்கோங்க. ரொம்ப யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆகிட போகுது. அதனாலே கொஞ்சம் கம்மியாகவே வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டாப் 5 மணி சேவிங் சீக்ரெட் ஹேக்ஸை ஷேர் பண்ணுறேன். அது கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், நெவர் கோ ஷாப்பிங் வித் எம்டி ஸ்டொமக் தான். பசியோடு சுத்தமாக ஷாப்பிங்க்கு போகவே போகாதீங்க. சரியான ரிசர்ச் படி பசியோடு போனீங்கன்னா ஸ்நாக்ஸ் அதிகமாக பை பண்ணிவிடுவோம் நம்மளே. அப்படி இல்லைன்னா கூட போகிற வழியிலையோ இல்லை வரும்போதோ ரிட்டன் வரும்போதோ கண்டிப்பாக வெளியே தான் சாப்பிட்ணுன்னே நமக்கு தோணும். இதில் வேறு எங்கள் ஊரில் இருக்க டிமார்ட்டில் இந்த பாப்கார்ன் அதுவும் உபயமற்ற ஐஸ்கிரீம் 2மே போடுறாங்க. 2மே கேவலமாக இருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு பசிக்கும் பார்த்திங்கன்னா, வேறு வழியே இல்லாமல் வாங்கி சாப்பிட்ற மாதிரி தோணும். டிமார்ட்டில் விற்கிற ஐஸ்கிரீம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பவுடர் ஐஸ்கிரீம் தான். நல்லாவே இருக்காது சுத்தமாக. அது எனக்கு பிடிக்காது. பர்டிகுலராக அங்கே வாங்குகிற அந்த பாப்கார்னும் சரி, அந்த ஐஸ்கிரீமும் சரி, ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டா அதோட பிடிக்கல, அதோட விட்டுட்டு வாங்குறதே கிடையாது நான். அண்ட் 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் மார்க்கெட்ஸ் அப்படி இல்லைனா சூப்பர் மார்க்கெட்ஸில் உள்ள பை ஒன் கெட் ஒன் ட்ராக்கிங் ஆஃபர்ஸை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறது. அண்ட் 3rd வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டட் பேக்கேஜிங். பிராண்டட் பேக்கேஜிங்க்கு பதிலாக லூஸ் ஐட்டம்ஸ் குவாலிட்டி நல்லா இருந்தால் லோக்கல் சூப்பர் மார்க்கெட்லேயும் இல்லைனா லோக்கல் ஸ்டோர்லேயும் டைரெக்டாக போய் மேப்பிங் பண்ணுறது. அண்ட் 4th வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸாக்ட் பட்ஜெட் லிஸ்ட்டை லைன் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் லாஸ்ட் ஒன், 5th ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அண்ட் பேக்கேஜ்டு ஃபுட்ஸு இதெல்லாம் குறைச்சிட்டு ஹெல்த்தி பேராமீட்டர்ஸில் க்ராசரிஸை பை பண்ணுறது. ஆனால் முடிஞ்சளவுக்கு நானே கண்ட்ரோல் பண்ணுவேங்க. என்னாலே முடியாதுங்க. மேகி எங்கே தான் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு தேடி அதை எடுத்து போட்டு அதுக்கப்புறமா தான் சேமியாவை போய் தேடுவேன். எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு எடுப்பேன். சேமியா வாங்குறது எதுக்காகனா, சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு இல்லை. எங்கள் வீட்டில் வந்து சேமியா வந்து முட்டை சேமியா பண்ணி சாப்பிடுவோம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிடணுன்றதுக்காக சேமியா எடுக்கிறது நான். இவ்வளோ நேரமாக நம்ம வீடியோவோட ரொம்ப சாட்டிஸ்ஃபையான கிச்சன் ரீஸ்டாக்கிங்கை பார்த்தீங்க. நான் வாங்கின க்ராசரிஸை அந்தந்த டிரான்ஸ்பரண்ட் ஜாரில் ஸ்லோவாக ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் நான். பிகாஸ் கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். அண்ட் பருப்பு வெரைட்டிஸ் எல்லாமே லைனாக செட் ஆகி கிச்சனில் பார்க்குறதுக்கு அத்தன்டிக் ஸ்ட்ரக்சர் லே அவுட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்படி ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டா சமைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கும் போது நம்ம சமைக்க போகும்போது நமக்கு ப்ராடக்ட் ட்ராக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். வேலையும் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். லேபிள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட கிடையாது. எனக்கு எது எந்த இடத்துல வச்சுருக்கேன், எதில் இருக்குன்றது எனக்கு கரெக்டாக தெரியும் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ உங்களுக்கு வேணும்னா லேபிள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்பைசஸ் குட்டி ஜார்ஸில் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன் லேபிளை. அது கூட நான் எழுதி ஒட்டினது தான். அது ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு. பட் நான் இத்தனை நாளாக எப்படி ஆர்டராக யூஸ் பண்ணிட்டு இருந்தேனோ அந்த மசாலா ஜார்ஸ்லாம் இருக்கும். ஸோ எந்த ஜாரில் எந்த மசாலா இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த வீடியோவில் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டேக் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபில்ட்ரு வந்து எதோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் டிஸ்பென்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபில்ட்ரு தான் இது. அது 2 வாங்கும்போது செட்டாக இதுவும் வந்துச்சு. இது ப்ளஸ் அந்த பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரஷ் வந்து கண்டிப்பாக உபயோகமாக இல்லை. இது வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணி பாட்டில் நான் வாஷ் பண்ணதில்லை. ஏன்னா அது உள்ளே போகாது. அதனால நான் அதை யூஸ் பண்ணதே கிடையாது. வாங்கின அன்றைக்கி என் பையன்கிட்ட கொடுத்துட்டேன். யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதனால் என் பையன்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாடா வச்சுக்கோ விளையாடுப்போம் அப்படின்னு அவன் கொடுத்த அடுத்த செகண்டே உடச்சி தூக்கி போட்டான். ஸோ நீங்கள் வாங்கும் போது அந்த ப்ரஷ்ஷெல்லாம் இல்லாமல் வெறும் பாட்டில் அண்ட் ஃபில்டர் மட்டும் பார்த்து வாங்குங்க. இந்த ஸ்பைசஸ் ஜார்ஸ் மட்டும் ஏன் குட்டி குட்டியாக வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். எனக்கு ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த குட்டி குட்டியான ஸ்பைசஸ் ஜார்ஸாக ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அண்ட் அதே மாதிரி டிமார்ட்லேருந்து உப்பு போட்டு வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு செராமிக் பாட் வாங்கினேன். அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சா,
சரி பரவாயில்ல, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. நான் அத அப்படியே போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும் அத. இத்தனைக்கும் அது ஒயிட் கலர்ல வேற இருக்கா, எங்க அழுக்காயிடுமோ அப்படின்ற பயத்துல அவ்வளவா தொடுறதே இல்ல நானு. அத வாங்குன புதுசுலேருந்து அப்படியே இருக்கு. இந்த ஸ்பைசஸ் ஜார்ஸ் வந்து மொத்தம் 8 வந்துச்சு செட்டா இது. நான் வாங்குனப்பவே ஒரு டேமேஜும் இல்ல. நல்லா இருந்துச்சு. நான் இதெல்லாம் வாங்கி ஒரு 1 இயர் இருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்கி இது ரிவ்யூ போடல. பட் நான் இத வாங்கியே 1 இயர் ஆச்சு. இன்னமும் நல்லா தான் இருக்கு. எனக்கு என்னோட கிச்சன்லயே ரொம்ப புடிச்ச டப்பா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பா தான். நான் எதெல்லாம் வந்து நெறைய வாங்கிட்டேன், இல்ல நெறைய இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே அந்தந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டு மிச்சாயிட்டுருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவரோடவே சேர்த்து இந்த டப்பாக்குள்ள போட்டு வச்சுருவேன். இங்க பாருங்க எங்க அம்மா குடுத்த வடகம்லேருந்து எல்லாத்தையுமே எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இப்போ கூட நான் அந்த ஜார்ல வந்து ஃபில் பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா, குட்டி ஜார்ல எல்லாமே. அதோட பேக்கெட்ஸுமே நான் இதுல தான் போட்டு வைக்க போறேன். இருங்க காட்டுறேன். அச்சச்சோ! இந்த இட்லி பவுடர் வந்து கொட்டிக்கிச்சு. என் ஹஸ்பண்ட் தான் இந்த வேலை பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்லி பவுடர் வந்து நான் போட்டு வைக்க ஒரு டப்பா தனியா எடுத்து வைக்கல. அது வந்து இப்படி கொட்டிக்கிச்சு. இது மறுபடியும் கொட்டி கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணி வைக்கணும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு புல் ரைஸ் வந்து நான் ஒரு மந்த்துக்கு வந்து 5 கேஜின்னு வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த மந்த் வாங்கினதே வந்து அப்படியே இருக்கு. ஸோ அதனால அப்புறமா வாங்கிக்கலாம் தீர்ந்த பிறகுன்னு சொல்லிட்டு அது வாங்கல. அந்த டப்பா தான் அது. அதே மாரி நீங்க கிச்சன்ல வந்து உடன் ட்ரை யூஸ் பண்றீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு டிஷ்யூவோ, இல்ல நியூஸ் பேப்பரோ போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது கீழ வந்து அது ரொம்ப நாஸ்தி ஆயிடுச்சு அந்த இடம் மட்டும். நான் அதனால தான் இதுக்கு போட்டு வைக்கும்போதெல்லாம் டிஷ்யூவோ, இல்ல நியூஸ் பேப்பரோ போட்டு வைக்கிறது. டிஷ்யூ வந்து பிரிக்கல, புதுசாவே இருக்கா, பிரிக்க மனசு வர மாட்டேன்து. அதனால தான் அத பிரிக்காம அப்டியே வச்சிருக்கேன். ஸோ, இந்த வீடியோல இந்த மந்தோட ஃபுல் கிராசரி பட்ஜெட் ட்ராக்கிங் கால்குலேஷன பார்த்தோம். நமக்கு அக்யூரேட்டா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகியிருக்குன்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். எங்களுக்கு மந்த்லி கிராசரி வந்து எவ்வளோக்கு ஆகுதுன்னா, ₹3500 தான் ஆகுது. அதுக்கு மேல ஆகுதுன்னா 1, 2 என் ஹஸ்பண்டோ இல்ல என் பையனோ எதனா எடுத்து போடுவாங்க. இன்னும் டிமார்ட் போறப்பலாம் சாருக்கு ஒரு பொம்மை வேணும். இல்ல எதனா ஒண்ணு வேணும். அவனுக்கு அங்க பார்க்குற எதனா ஒரு பாக்ஸாவது வேணும். அத எடுத்து போட்டுருவான். கண்டிப்பா இது பில் பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. போறப்பலாம் ஒரு பால் கண்டிப்பா வாங்குவான். அந்த 3500 விட அதிகமா ஆகுது அப்படின்னாக்கா, இவனுங்களால தான் ஆகும். என்னால ஆகாது. பட்ஜெட் ஷெட்யூல்குள்ள கிச்சன் கிளீனா ரெடியான அந்த ஸ்ட்ரக்சரல் வியூவ பார்க்கவே ரொம்ப ஹேப்பியா இருக்குல்ல. எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிட்டா அது என்னவோ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் எனக்கு. உங்க வீட்டுக்கு மந்த்லி கிராசரி பட்ஜெட் தோராயமா எவ்வளோ வரும்னு எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த லென்த்லி கிராசரி ஹால் அண்ட் ரீஸ்டாக்கிங் ரொட்டீன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் சாட்டிஸ்ஃபையாகவும் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதே போல் வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட டெய்லி போகிற மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.